ஸோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தற்போது சமூகம் சார்ந்த விஷயங்களையும் குறிப்பாக பெண்கள் இந்த சமுதாயம் எப்படி பார்க்கின்றது, இந்த பெண்களை இந்த சமுதாயம் எப்படி நடத்துகிறது பல கேள்விகளோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் நசீமா அவர்கள் நம்மோடு இருக்காங்க. ஸோ அவங்களோட கேள்வி கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கேட்போம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் நசீமா. நான் மாமல்லபுரம் பூஞ்சேரி கிராமத்துல இருந்து வரேன். அக்னி சிறகுகள் மகளிர் சுய உதவி குழு அப்படின்ற ஒரு மகளிர் சுய உதவி குழுவோட தலைவியா இருக்கேன். நன்றி தொண்டு நிறுவனம் அப்படின்ற தொண்டு நிறுவனத்தை பெண்களுக்காக நடத்திட்டு இருக்கேன். பிற்படுத்தப்பட்ட கணவனால் கைவிடப்பட்ட விதவை பெண்களுக்கு இலவசமா தையல் பயிற்சி அளிச்சிட்டு இருக்கேன். அவங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக டே கேர் சென்டரும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். பெண்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இல்லை நிறைய அவங்களுக்கான ஹெல்ப்பாக இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். இப்போ என்னுடைய முதல் கேள்வியை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த சமுதாயத்துல பெண்களை வந்து எந்த மாதிரி இந்த சமுதாயம் பார்க்குது, அவங்களுக்கான உரிய அந்த மரியாதையை இந்த சமுதாயம் கொடுக்குதா மேடம்? உங்களோட பார்வையில உங்களுடைய கருத்து. என்னுடைய பார்வையில ஒரு பெண் படிச்சவளா இருந்தா அவ சமுதாயம் எப்படி பார்த்தாலும் அதை தாண்டி தன்னை நிலைநிறுத்திக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுறா அப்படிங்கிறதா இப்போத்திய நிஜம். அத நிறைய பேர் வந்து ஏத்துக்குவாங்க. ஏன்னா நானும் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுதான். எங்க குடும்பத்துல நான் தான் வந்து முதல் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்ச பொண்ணு நான் தான். சாதாரணமா ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன், ஒரு தொண்டு நிறுவனம் ரன் பண்றேன், ஒரு மகளிர் குழுவோட தலைவியா இருக்கேன், அரிமா சங்கத்தோட மெம்பரா இருக்கேன். அப்படின்னா என்ன நான் வளர்த்துக்கிட்ட விதம் வந்து இந்த சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் எனக்கு கொடுத்துக்கிட்டதுதான். அதை நான் எப்போ எனக்கு கொடுத்துக்க ஆரம்பிச்சனோ சமுதாயத்தோட பார்வையில நான் மதிப்புள்ளவளா நான் மாறிட்டேன். ஸோ இந்த சமுதாயம் ஒரு பெண் அவ எப்படி போறா எப்படி வரா அப்படிங்கிறத விமர்சனம் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கு. அந்த தடைகளை எப்போ ஒரு பெண் உடைச்சுக்கிட்டு தன்னை சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு தயாராகிறாளோ இந்த சமுதாயம் எப்பவுமே அவ கூட இருக்கும். இது என்னோட பார்வையில நான் கத்துக்கிட்டது. கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். இன்னொரு விஷயம் மேம், இங்க நிறைய பெண்கள் வந்து இப்போ உங்களை போல ஒரு பொது சேவையில வர்றதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. காரணம் என்னன்னா, இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ, இந்த உலகம் நம்மள எப்படி பார்க்கணுன்றாங்க. ஆனா அதை தாண்டி நிறைய பெண்கள் சாதிச்சிருக்காங்க. இப்போ உங்களை போல நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அந்த மனப்பான்மையில இருக்க அந்த பெண்கள் அது எல்லாமே உடைச்சு வெளியே வரணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கையாளணும், உங்களுடைய கருத்து? முதல்ல ஒரு பெண் வந்து தன்னை நம்பணும். முதல் விஷயம் அதுதான். நம்மளோட கலாச்சாரம் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா அந்த கலாச்சாரத்தை சரியா வந்து நம்ம வரைக்கும் வந்து ரீச் பண்ணல அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அப்பா அம்மா அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு கடைக்கு போறோம், இல்ல ஏதோ ஒரு மீட்டிங்காக போறோம், ஒரு சமூக சேவையில ஈடுபடுறோம்னா கொஞ்ச நேரம் லேட் ஆகுது அப்படின்னா அம்மா அப்பா வந்து சாதாரணமா சமாளிச்சுட்டாங்க. ஆனா இதே வந்து ஒரு மனைவியா இருக்கும்போது அவ தன்னோட கணவனுக்கு பதில் சொல்லணும், தன்னோட மாமியார் மாமனார் அவங்க எல்லாருக்குமே வந்து பதில் சொல்லணும். அவங்க அவளை புரிஞ்சுக்கிற பட்சத்துல அந்த பெண் வந்து ரொம்ப திறமசாலியா இருந்தாலும் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு வந்து தயாராகிறான். ஆனா அப்படி வந்து சப்போர்ட் அவளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா 50% வந்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து இதுவும் நிஜம்தான். எல்லா இடத்துலயுமே அப்படி கிடையாது. ஆனா இன்னமும் கிராமங்கள்ல சில இடங்கள்ல பெண்களை வந்து சரிசமமா வந்து பாக்குறதே கிடையாது. அவளுக்கும் வந்து ஒரு சராசரியான மனசு இருக்கு. அவ வந்து சர்வீஸ் பண்றா, ஒரு சமூக சேவையில இருக்கா, இல்ல யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றா, ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறா அப்படின்னா கூட அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு சில பகுதிகள்ல மட்டும்தான் வந்து எல்லாருமே தயாரா இருக்காங்களே தவிர ஒட்டுமொத்தமா வந்து எல்லாருமே தயாரா இல்லை. அந்த இடத்துலதான் வந்து ஒரு பெண் தனிமைப்படுத்தப்படுறா, பாதிக்கப்படுறா, காயப்படுறா. இதுதான் வந்து இப்போத்திய நிலைமை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் அதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்காம என்ன நான் வளர்த்துக்கிறதுலயும் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுல எனக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்திக்கும் நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இன்னைக்கு எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. என்னோட பெண்ணுக்கு வந்து நான் அந்த கட்டுப்பாடான சுதந்திரத்தை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட பையனுக்கு அவனோட லைஃப் பார்ட்னர் வந்தானா அவளை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு அம்மாவா ஒரு நல்ல தோழியா நான் சொல்லி கொடுக்குற காரணம் இந்த சமுதாயத்துல இருந்து நான் எடுத்துக்கிட்ட பாடம் இது. கண்டிப்பா மேம். இப்போ ஒரு சிலருடைய கருத்துக்கள் என்னன்னா, பெண்கள்னாக்கா
வீட்டை வந்து மெயின்டைன் பண்றவங்களா மட்டும் இருந்தா போதும். அவங்களுக்கு எதுக்கு இந்த கனவுகள், அவங்க எதுக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க எதுக்கு பெரிய பெரிய இடத்துல வரணும்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கும் சில கடமைகள் இருக்கு, வீட்டை வந்து பார்த்து கொடுத்தா சரி, குழந்தைகளை பார்க்கறது, இந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பெண் அப்படின்னாலே வந்து தாய்மை அப்படிங்கிற இன்னொரு ஒரு சொல் வந்து அந்த இடத்துல. இன்னொரு சொல் வந்து ஒரு பெண் வந்து தசாவதானி மாதிரி. அவளால ஒரு தாய்மை பொசிஷனையும் வந்து எடுக்க முடியும், தலைமை பொசிஷனையும் எடுக்க முடியும். அதுக்கு வந்து அதீதமான ஒரு தன்மை வந்து கண்டிப்பா ஒரு பெண் கிட்ட இருக்கு. ஒரு ஆண் ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுறான்னா மன ரீதியா அந்த விஷயத்த ஒரு பெண்ணால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா மன ரீதியா பேசிக்காவே வந்து பெண்கள் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க. அவங்க என்ன நான் சொல்றேன், மத்தவங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல. நான் வந்து ஒரு பெண்ணா இருந்து இன்னைக்கு நான் வந்து வீட்டுல சமையல் பண்றேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், வீட்டை பாத்துக்கிறேன், தோட்ட வேலை செய்யறேன், என் வீட்டுல 50 பூச்செடிங்க இருக்கு, நான் அதை பாத்துக்கிறேன், 2 பெட் இருக்கு, அதை பராமரிக்கிறேன். அதை தாண்டி நான் இங்க வந்து என்னோட டெய்லரிங் ஷாப் இருக்கு, அதை மெயின்டைன் பண்றேன். என்கிட்ட என்னோட குழுல இருக்கிற 6 பேர் வேலை செய்யறாங்க, அவங்களோட நிர்வாகம், தொண்டு நிறுவனத்தோட நிர்வாகம், அரிமா சங்கத்தோட சேவைகள், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே ட்ரைனிங், மறுபடியும் வீட்டுக்கு வரணும், சமைக்கணும். இது எல்லாத்தையும் என்னால பண்ண முடியுது அப்படின்னா சரியான ஒரு ஆர்கனைசேஷனை நான் எனக்கு கொடுத்துக்கிறேன். இதை இப்போ போய் இப்படி பண்ணணும். இந்த தன்மை வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். இது வந்து சாதாரணமா வந்தது கிடையாது. என்ன சார்ந்து இருக்கிற மனிதர்கள் வந்து நல்ல நண்பர்களா இருக்கிற பட்சத்துல எனக்கு நல்ல வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அது வந்து என்னோட பலம். ஒரு பெண்ணோட பலம் வந்து இதுதான். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல தலைமைத்துவம் வந்து கிடைக்குது அப்படின்னா அவளுக்கு பின்னால அவளுக்கு வழிகாட்டுற சரியான நண்பர்கள், சரியான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா என்னோட கிளாஸ்மேட், என்னோட ட்ரஸ்டோட ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி லக்ஷ்மி, அவங்க வந்து என்னோட இக்கட்டான சூழ்நிலைகள்ல எனக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம், சரியாயிடும், பாத்துக்கலாம், தைரியமா போ, உன் கூட நாங்க இருக்கிறோம். என்னோட டீம் இங்க இருக்காங்க, என்னோட குழுல இருக்கிறவங்க, என்னோட ஸ்டாஃப் இங்க இருக்கிறாங்க. நாங்க இங்க வந்து ஓனர் லேபர் அந்த பேசிக்ஸ் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவங்க என் கூட நிப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் நிப்பேன். இது மாதிரி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். பெண்கள், நான் சொல்றேன் எல்லாருமே பெண்கள் தான். பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ சப்போர்ட்டிவா மாறுறாங்களோ அப்போவே அவங்களோட பலம் வந்து 1 மடங்கு வந்து உயர்ந்துடும். அதுக்கும் வந்து நான் தான் எக்ஸாம்பிள். இதுவுமே நான் ரொம்ப பெருமையாவே நான் சொல்லிக்கிறேன் நான். ஓகே மேம், நன்றி நன்றி மேம். என்ன விஷயங்கள் கருத்தும் இருக்கு. பொதுவாகவே பெண்களுக்கு கொடுக்கப்படுற சுதந்திரம் வந்து மீறப்படுது. பெண்கள் வந்து ரொம்ப சில விஷயம் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் தாண்டி போறாங்க. அவங்களுக்கு இந்த சுதந்திரம் எல்லாம் தேவையா? ஏன்னா ஒரு ஆண்களுக்கு நிகரா வந்து பெண்கள் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க தைரியத்தில் நினைச்சா பரவாயில்ல, ஆனா ஒரு ஆண்களுக்கு ஈக்குவலாவே தன்னை வந்து காட்டிக்கிறாங்க. அது போல அவங்க பிஹேவ் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்னைக்கு ரொம்ப விஷயங்களா போயிட்டு இருக்காங்க. இது வந்து சமுதாயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவா பார்க்கப்படுதுன்ட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு மேம். அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ ஒருத்தர் மனசுல ஏற்படுதோ அப்போ அவங்க ஒவ்வொருத்தரையும் பாக்குற பார்வை வந்து மாறிடும். நம்ம கலாச்சாரத்துல நமக்கு என்ன போதிக்கப்பட்டதோ அதுதான் நம்ம வழி வழியா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால வேற யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து சொல்ற ஒரு கடமை வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிற சொசைட்டில வந்து நம்ம அப்படிதான் வந்து நம்மளை கொண்டு வந்திருக்கோம். ஆனா இதே வந்து ஒரு ஃபாரின் கல்ச்சர்னு பாத்தீங்கன்னா அவங்க வளர்ந்த சமுதாயம் வேற, அவங்களோட கல்ச்சர் வேற அப்படிங்கறதால அவங்க பாக்குற பார்வை வேற. இது வந்து நம்மளோட புரிதல் தானே தவிர நம்ம வந்து யாரையும் போய் யாரோட கருத்தையுமே திணிக்கிறதுக்கு வந்து நமக்கு உரிமை கிடையாது. நம்ம சொல்லலாம், நட்பு ரீதியா சொல்லலாம், எனக்கு உங்க மேல அக்கறை இருக்குது அப்படின்னா சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க இருக்கிறதுல இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் இருக்குது, அதனால நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சரியா தப்பான்ற டிசிஷன் மேக்கிங்க நம்ம தான் எடுக்கணும். எனக்கு வந்து தெரியும் இல்லையா, நான் உங்ககிட்ட போய் சொல்லலாம்னா எனக்கு நான் நசீமா போய் சொல்ல முடியாது. சோ தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே சரியான தீர்வு. அது எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் இப்படிதான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா யார் வந்தாலும் வந்து என்னை மாத்த முடியாது. அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அதனால இந்த சமுதாயம் வந்து ஒருத்தரை இப்படிதான் பாக்குது, இந்த சீரழிவு ஏற்படுது அப்படின்னா அது சமுதாயத்துக்கு மட்டுமே அந்த பழி போய் சேராது. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சீரழிகிறான், ஒரு ஆண் வந்து ஒரு போதையால சீரழிகிறான்னா அவனோட தனி மனித ஒழுக்கம் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அவனால அதை பண்ண முடியலன்னு அர்த்தம். ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு இடத்துல சீரழியானா அவளோட தனி மனித ஒழுக்கத்தை அவ இழந்துட்டான்னு அர்த்தம். இதுதான் வந்து பேசிக் காரணம் தவிர நம்ம யாரும் யார் மேலேயுமே வந்து பழி சொல்லவே முடியாது. அது வேஸ்ட் தான். கண்டிப்பா மேம், சூப்பர் மேம். நம்ம அடுத்ததா, ஏன்னா இது பெண்கள் சம்பந்தமான விஷயம் நிறைய நீங்க கையாண்டுட்டு இருக்கீங்க, நிறைய உதவிகளும் நிறைய ஆலோசனைகளும் நிறைய பேருக்கு வழங்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி மேடம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருக்கும் போது இருந்த அந்த திருமண முறையும் சரி,
இப்ப இருக்கிற இந்த திருமண முறை நிறைய இப்போ இந்த விவாகரத்து, 2 பேருக்குள்ள மனப்பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீண்டு போயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏற்பட காரணம் என்ன? அப்போ ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது இருந்த அந்த ஃப்ரீடமும் அந்த கலாச்சாரமும் இப்ப இருக்கிற இந்த தனி குடும்பத்துல இல்லை. அதுக்கு ஏற்பட காரணம் என்னவா இருக்கும்? இது எப்படி சரி செய்யலாம் உங்களுடைய பார்வை? ஒரே வார்த்தையில இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா புரிதல் தான். ஒரு பேரண்ட் வந்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவ நல்லா படிச்சவளா இருந்தா அவங்க வந்து அவளுக்கு சொல்லி அனுப்புவாங்க, இதுதான் உன்னோட குடும்பம், இது நீ பாத்துக்கோ, சரியோ தப்போ அவங்க உன்னோட மாமனார் மாமியார் கிடையாது, உன்னோட பேரண்ட்ஸ், செகண்ட் பேரண்ட்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தே சொல்லி கொடுக்கும்போது அவ பாக்குற பார்வை அந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஆயிடும். அதே மாதிரி மாமனார் மாமியார் அப்படின்னு வரும்போது வீட்டுக்கு வர ஒரு பெண்ணை வந்து தன்னோட மகளுக்கு இணையா அவங்க வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது, விவாகரத்தும் வராது. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு கார்டியன் மாதிரி. அவள் நாளைக்கு வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறா, தனக்கு ஒரு குழந்தை பிறகுனா அந்த குழந்தைய அவங்க பாத்துக்கிறாங்க, என்னோட அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க பாத்துக்கிறாங்கன்ற நம்பிக்கை எப்போ அந்த பொண்ணுக்கு வருதோ அந்த இடத்துல அவ அவங்களுக்கு மகளாயிடுறா. அதே மாதிரி எப்போ அந்த பொண்ணு வந்து தன்னோட மாமனார் மாமியாரை நல்லா பாத்துக்கிறான்ற எண்ணம் வந்து ஒரு மாமனார் மாமியாருக்கு வருதோ அவங்க அந்த இடத்துல வந்து அம்மா அப்பா ஆயிடுறாங்க. இந்த புரிதல் மிஸ் ஆகும் போது மட்டும்தான் வந்து விவாகரத்துக்கள் அதிகமாகுது, பிரிதல் நிறைய ஆகுது, முதியோர் இல்லங்கள் அதிகமாகுது. இந்த புரிதலுக்கான விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிச்சுட்டா இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. நிறைவா ஒரு கேள்வி கேட்டுக்கிறது, பெண்கள் வந்து முன்னேறி மேல வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அதுக்கான அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்? முதலும் கடைசியுமா ஒரு பெண் வந்து படிக்கணும். படிப்பு வந்து யாராலுமே வந்து ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்க முடியாது. சொத்து சொகம் சேர்த்து வச்சா அதை அழிச்சிடலாம், வேற எதையுமே அழிச்சிடலாம். ஏன்னா படிப்பு ஒரு மனுஷனை வந்து பண்படுத்துது. அதுல ஒழுக்கமும் அடங்கியிருக்கு, சுயமரியாதை அடங்கியிருக்கு, சுதந்திரம் அடங்கியிருக்கு. சோ ஒரு படிப்பு மட்டும்தான் ஒரு பெண்ணை வந்து இந்த சமுதாயத்துல இருந்து ரொம்ப அதிகமான ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் வைக்கும். அதுக்கு நம்ம நாட்டுல நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் நானுமே வந்து ஒரு உதாரணமா என்னன்னா, ஏன்னா நீங்க ஒரு பெஸ்டான பர்சனோட பேர் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்னதான் முதல்ல சொல்லுவேன், பிகாஸ் ஐ லவ் மை செல்ஃப். இந்த ஒரு எண்ணம் வந்து ஒரு பெண்ணுக்கு எப்போ ஏற்படும்னா அவ படிக்கும் போது அவளோட மனசு வந்து பண்பட்டுடும். சோ இதுதான் வந்து சரியான ஒரு ஆரம்பமாவும் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு. கண்டிப்பா எங்களோட இணைஞ்சு நிறைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாவே இந்த பதில் எல்லாரும் நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும் எப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் மேம். நன்றி. தேங்க்யூ.